நீங்கள் என்னைக்காவது தூங்கிட்டு இருக்கப்போ நடுராத்திரியில் நீங்கள் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. அப்போது உங்களோட ரூம் கம்ப்ளீட்டாக சைலண்ட்டாக இருக்குது. அங்கே இருக்கிற கொஞ்சம் வெளிச்சத்தில் நீங்கள் உங்கள் கண்ணை திறந்து சுற்றி பார்க்குறீங்க. அப்போது அங்கே ஒரு கருப்பான உருவம் நின்று உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது. அதை பார்த்து நீங்கள் கத்தணும்னு ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் உங்களால் கத்த முடியல. ஈவன் உங்களோட உடம்பை கூட உங்களால் அசைக்க முடியலை. இதுக்கு பேர் தான் ஸ்லீப் பேரலிசிஸ். இன்றைக்கி நாம் இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் அப்படின்ற டார்க்கான உலகத்துக்குள்ளே ரொம்ப டீப்பாக போக போகிறோம். இந்த வீடியோ உண்மையாலுமே த்ரில்லிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் சூர்யா. வெல்கம் டு அவர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற ஹாரர், மிஸ்ட்ரி, த்ரில்லர் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோவோட எண்டில் நான் என்னோடய ரியல் லைஃப்பில் ஸ்லீப் பேரலிசிஸ் அப்படின்றத என்னோடய லைஃப்பில் ஒரே ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதை இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். முதல்ல இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா, நம்மளோட பிரெயின் கூட நம்ம உடம்பு கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கிறப்போ நம்மளோட பிரெயின் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றத நமக்கு காட்டும். ஸோ இந்த டைமில் இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் அப்படின்றத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிரெயின் ரியாலிட்டியிலேருந்து காணாமல் போயிடும். இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் அப்படின்றத இது ஒரு தனி உலகம் அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் அப்படின்றது ஃபியூ செகண்ட்ஸ்லேருந்து 2 minutes வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஃபியூ செகண்ட்ஸோ இல்லை 2 minutesோ அது நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத, நம்ம ஒரு ஹாரர் படத்தை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஹாரரை விட இதில் வர்ற த்ரில்லிங் நம்ம உயிரோடு இருக்கோமா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்மளை திங்க் பண்ண வச்சிரும். இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் அப்படின்றது நாம் தூங்கிக்கிட்டு இருக்கப்போ நம்மளோட பிரெயின் மட்டும் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இந்த டைமில் நம்மளோட உடம்பு நம்ம மூளை கூட கண்ட்ரோலில் இருக்காது. அப்படி இருக்கப்போ நம்மளால் பார்க்க முடியும், சுற்றி நடக்கிற சத்தங்களை கேட்க முடியும், ஆனால் நம்மளால் ரியாக்ட் பண்ண முடியாது. நம்ம ஸ்டேட்டில் இருக்க மக்கள் இதை அமுக்கு பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தூங்கிட்டு இருக்கிறப்போ நம்மளோட நெஞ்சு மேலே ஏறி உட்காந்து ஏதோ ஒரு உருவம் நம்மளை கொல்ல ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ நம்மளால் மூச்சு கூட ஒழுங்காக விட முடியாது. நம்மளோட நெஞ்சில் அதிகமான ப்ரெஷர் ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை சில கண்ட்ரியில் இதுக்கு வேறு ஃபேஸஸ் அண்ட் பேர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா த டால் ஹேட்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நாம் தூங்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு கண்ணை முழிச்சு பார்க்குறோம், இந்த ஸ்லீப் பேரலிசிஸ்குள்ளே போயிட்டோம் அப்படின்றப்போ நம்ம ரூமில் சுற்றி பார்க்குறப்போ நார்மல் ஹியூமன் ஹைட்டை விட அதிகமாக ஒரு ஹைட்டில் இருக்கக்கூடிய உருவம் தலையில் ஒரு ஹேட் போட்டுட்டு அதோட கண் அந்த இருட்லையும் ரொம்ப பளபளன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் அப்படின்றத நம்ம ஏன் நம்ம லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எந்த மாதிரியான டைமில் இது நமக்கு வரும் அப்படின்னா, நம்ம அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கப்போ, இல்லை நம்ம உடம்புக்கு தேவையான ரெஸ்ட்டு கொடுக்காமல் இருக்கிறப்போ, நம்மளோட ஸ்லீப் சைக்கிள் மாறுறப்போ இதை ட்ரிகர் பண்ணும். அப்படி நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை சில பேருக்கு இது அடிக்கடி வர்றதா சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாருமே அவங்களோட லைஃப்பில் ஒரு டைமாவது இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்லீப் பேரலிசிஸை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இருக்கணும், இதில் மாட்டிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் செஞ்சால் போதும். அதில் என்னென்னா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் டைம் அவாய்ட் பண்ணிடணும், அண்ட் கஃபைன் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணணும், நம்மளோட ஸ்லீப் சைக்கிளை கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலே இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் அப்படின்றதுக்குள்ளே நம்ம போக மாட்டோம். இன்கேஸ் நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்றதையும் இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம தனியாக நம்மளோட ரூமில் தூங்கிட்டு இருக்கோம், நம்மளோட ரூம் கம்ப்ளீட்டாக சைலண்ட்டாக இருக்கும், அண்ட் கண்டிப்பாக எல்லோரும் லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்குவோம். அந்த டைமில் நம்மளோட ரூமில் நம்மளால் குறிப்பிட்ட தூரத்துக்கு வரைக்கும் தான் பார்க்க முடியும். அப்போது இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா, அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் உங்கள் கண்ணை மட்டும்தான் அசைக்க முடியும், உங்கள் காதால் கேட்க முடியும், அவ்வளோதான். அப்படி நீங்கள் கண்ணை அசைச்சு பார்க்குறப்போ உங்களோட கண்ணுக்கு முன்னாடி, அதாவது உங்களுக்கு முன்னாடி ஒரு விண்டோவில் கர்டன் போட்டிருக்கீங்க, அது கூட ஆடுது அப்படின்னா அது நமக்கு ஒரு உருவமாக தான் நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா நம்மளோட பிரெயினுக்கு
தன்னைத்தானே வந்து ஒரு ஃபேஸை வந்து க்ரியேட் பண்ண முடியாது, ஒரு ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இருட்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு ஃபேஸாவோ இல்லை ஒரு ஹியூமனாவோ சம்திங் ஏதோ ஒன்று ஒரு விஷுவலாவோ அது மாற்ற ட்ரை பண்ணும். அப்படி மாற்றுறப்ப தான் அது ஒரு பயங்கரமான உருவமாவோ இல்லை ஒரு ஃபேஸாவோ நமக்கு தெரியுது. இதை வந்து நம்ம டே டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்போம். சொல்லப்போனால் ஒரு க்ளவுட்ஸை பார்க்குறப்ப நமக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு முயல் இல்லை யானை இந்த மாதிரி வித்தியாசமான உருவங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது வந்து எப்படி வரும்னா ஒரு ஹாலோசினேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்குள்ளே போயிடும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா முதல்ல நம்ம பதட்டப்படாமல் இருக்கணும். இப்போது நம்ம ஸ்லீப் பேரலிசிஸ்குள்ளே இருக்கோம், இது கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணிக்கணும். அண்ட் நம்மளோட உடம்புல இருக்க சின்ன சின்ன மசில் பார்ட்ஸ், அதாவது நம்ம ஃபுட் இருக்குல்ல, கால் பாதம் இல்லை கையில் இருக்க விரல்களை அசைக்கிறது மூலியமாக நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் அப்படின்றது பயங்கரமான ஒரு பயத்தை கொடுக்கும், பயங்கரமான ஒரு உலகத்துக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்போது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு ஒரு 19 to 20 இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. அந்த டைமில் நான் எப்போவுமே வீட்டிலேருந்து மாடியில் போயிட்டு தான் தூங்குவேன் தனியாக. ஸோ அந்த டைம் இருக்கையில் ஒரு 9:30 தான் இருக்கும். ஆனால் கீழே எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு மேலே பெட்ஷீட் எல்லாம் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு படுத்துருக்குறேன். மேலே படுக்கிறப்போ என்னென்னா நான் செவுரு ஒட்டி தான் படுப்பேன். மேலே அந்த கைப்பிடி இருக்கும்ல, ஸோ அதில் பக்கத்தில் தான் நான் படுப்பேன். ஸோ அப்படி படுத்துருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, நான் தூங்க ட்ரை எனக்கு நல்லா டயர்டாக இருக்குது, தூக்கம் வருது. ஆனால் நான் தூங்க ட்ரை பண்ணுறேன், எனக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தூக்கம் வரல. ஒரு மாதிரி அரை தூக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் அரை தூக்கத்திலே இருக்கிறேன் ஒரு மாதிரி. அப்போ எனக்கு சடனாக ஒரு எங்கள் வீட்டோட பால்கனியில் நான் நிற்கிறேன். சாரி, பால்கனின்ற என்ன சொல்லுவாங்க, போர்ட்டிகோவில் நிற்கிறேன். போர்ட்டிகோவில் வந்துட்டு அந்த பில்லர் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதில் வந்து நான் இப்படி கை பிடிச்சிட்டு நான் நிற்கிறேன். அந்த போர்ட்டிகோ பின்னாடி என்னோடய கை இப்படி போட்டு பிடிச்சி நின்றுட்டுருக்கிறேன். என்னோடய கையை வந்து யாரோ டச் பண்ணுறாங்க, இப்படி அழுத்தி பிடிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், யார் இது கை பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு மாதிரி ஒரு என்னோடய பால்கனி, என்னோடய போர்ட்டிகோ மட்டும்தான் எனக்கு தெரியுது. அங்கே அவுட் சைடில் இருக்கிறதெல்லாம் வேறு ஏதோ ஒரு இடம் மாதிரி இருக்குது. எனக்கு அது எக்ஸாக்டாக சொல்ல தெரில, ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருந்துச்சுன்னு தெரில. ஆனால் வேறு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ நான் கத்தணும்னு ட்ரை பண்ணுறேன், யார் இது அப்படின்னு சொல்லி கத்தணும்னு ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்னால் கத்த முடியல. ஸோ என்ன நடந்துட்டுருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டக்குன்னு இங்கே நான் என்ன பண்ணுறேன், இங்கே என் கையை தானே பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு எப்படின்னா நான் செவுத்தில் இப்படி செவுத்தில் கை வச்சுட்டு இப்படி நெத்தி மேலே கை வச்சுட்டு செவுத்தில் இந்த கை டச் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் அங்கே பிடிக்கிறேன். எனக்கு அந்த கை வந்து ஒரு மாதிரி சொர அப்படின்ற மாதிரி ரஃப்பாக ஃபீல் ஆச்சு. ஸோ நான் அதை பார்த்தோன்னே நான் அம்மான்னு கத்திட்டேன். கத்திட்டேன்னா நான் ரியல் லைஃப்பில் கத்தலை, அந்த ட்ரீமில் கத்துனோன்னா டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்குறேன். கம்ப்ளீட்டாக ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது ஊர். நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் டக்குன்னு பயந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே திடுன்னு ஓடி போயிட்டு எங்கள் அப்பா பார்த்துட்டு, ஏன்டா அப்படி உடையாடுறா அப்படின்னு கேட்டார். இது மாதிரி இல்லைப்பா, மேலே கனவு வந்துருச்சு, அதான் பயந்துட்டேன் அப்படின்னா. அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டில் திட்டி இனிமேல் மாடிக்கு படுக்க போகுதுன்னு சொல்லி திட்டி என்னை அதுக்கப்புறம் தூங்க வச்சாங்க. ஸோ இதுதான் நான் என்னோடய லைஃப்பில் ஸ்லீப் பேரலிசிஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மிச்சப்படி எனக்கு இந்த நெஞ்சு மேலே ஏறி உட்காந்து அமுக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஆனால் இப்போ நான் இங்கே சென்னையில் ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த மாதிரி சொன்னான், எனக்கு இந்த மாதிரி வந்து அமுக்கும், ஆனால் அதை நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன், எனக்கு அடிக்கடி நடக்கும், எங்கள் வீட்டில் இருக்கக்குள்ளேயுமே நடக்கும், இங்கே வந்ததுக்கப்புறமே எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அது என்ன நான் டீட்டெயிலாக கேட்டதில்லை, வேணா நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை ஒரு ஸ்டோரியாக கூட ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி கூட நான் போடுறேன். அண்ட் நீங்கள் யாராவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் ஃபுல் ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி நம்ம சேனலில் இருக்குது, அதில் கூட போய்ட்டு ஷேர் பண்ணலாம். இல்லை நான் வேறு ஏதாவது டாபிக் பேசணும், இல்லை உங்கள் ரியல் லைஃப்பில் நடந்த ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணணும், நான் ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணுறேன்.
அதை நீங்கள் என்கிட்ட இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணலாம். ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ஈஸியான விஷயம் அண்ட் அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இன்னும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் பாய்.